இந்த டைரக்டர் ஏன் நான் பாராட்டுறேன்னா, ஜான் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளையாக இருக்கிறார். இதுவரை சொல்லிட்டா உடனே சினிமாவில் ஒன்று அவ்வளோதானே அவரால் நடக்க முடியாது போல கூடாதுன்னு சொல்லுவான். வடிவேல் சார் சொல்லுவார்ல, எனக்கு வந்து ஃபோனை யார் அட்டன் பண்ணது, காலம்பரை நம்ம மாத்திர டிஃபன் சொல்லியிருப்பால, அப்படி ஒரு வேலையை பார்த்துருக்காப்புல நம்ம டைரக்டர். வரும்போதே எல்லார் கண்ணிலையும் ஒரு பீதி தெரியுது பார்த்தேன். இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் மேலுள்ள நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் பத்திரிகையாளர் அன்பர்களுக்கும் என்னை ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிற யூடியூப்பை சேர்ந்த அன்பு சகோதரர்களுக்கும் மேலும் உள்ள அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் இந்த இடத்தை அளித்திருக்கும் நிர்வாகத்திற்கும் என்னுடைய வணக்கங்களை சொல்லி, நான் வந்து சொன்னேன் அவர்கிட்ட, ஏன்னா சீக்கிரமாக நான் பேசணுங்க, நான் போனால் தான் எனக்கு இப்போ டேப்லெட்டில் சாப்பிட்டுட்டு படுத்தால் தான் படுக்க முடியும் என்னால். எனக்கு வந்து 2 கால்லையுமே ஆப்ரேஷன் ஆகி நான் 2 வருஷம் பெட்டில் இருந்தேன். அப்புறமா இப்போ தான் நடக்க வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இது வேற சொல்லிட்டா உடனே சினிமாவில் ஒன்று அவ்வளோதானே அவரால் நடக்க முடியாது போல கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நடக்கிறேன். ஏன்னா சினிமாக்காரன் மட்டும் தூங்கும்போது கூட கால் ஆடிக்கிட்டே தூங்கணும். அப்படி இல்லைன்னா போயிட்டோன்னு நினச்சி வேற ஆளை போட்டுருவாங்க. அது மாதிரி சினிமா. அது இப்போ இருக்கிற சினிமா வந்து ரொம்ப நட்போடு எல்லாருமே, நாங்களும் இருந்தோம் நட்போட தான் இருந்தோம். பட் இங்கே வந்து ஒரு குடும்பமாக ரொம்ப நேசித்து எல்லார் பேரையும் தனித்தனியாக தெரியுது, எல்லார் பேரையும் தெரியுது. ரொம்ப ஒரு பார்க்குறதுக்கே நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. என்னை வந்து கூப்பிடும்போது, ஏன்டா என்ன கூப்பிட்றீங்க, இதை பேசணுமா அதுக்காக கூப்பிட்றீங்களாடான்னு கேட்டேன். இல்லைன்னா நீங்கள் நடிச்சிருக்கீங்க இதில்ன்னு சொன்னாங்க. மறந்து போச்சு. இது பார்த்தா ஏதோ ஒரு 2 நாள் ஒர்க் பண்ணேன்னு நினைக்கிறேன், ஐ டோன்ட் நோ. பட் இந்த டைரக்டர் ஏன் நான் பாராட்டுறேன்னா, ஜான் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளையாக இருக்கிறார். அவர் ரொம்ப ஆள் சைஸ் தான் அப்படி. அதே மாதிரி தம்பிதுரை எப்பவுமே நான் பேசுவேன், இந்த படத்தில் ஏதோ அவர் தானே ப்ரொடியூசர், அவர் பேர் ஏன் வரல, ஏதோ ஒரு ஒய்ஃப் பேர் போட்டிருக்காங்க போலன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். பார்த்தா படத்தில் கேரக்டருக்கு பேரே தம்பிதுரை. என் பேர் போடுறதில்ல, இல்லை எழுதுறதில்ல, இல்லை அப்போ கேரக்டர் பேரை வச்சிடுறேம்மா. இப்போ தம்பிதுரைன்னு ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். ரொம்ப ஒரு நல்ல குரூப். பெரிய எல்லாருமே பத்திரிகையாளர்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் டு திஸ் குரூப். ஏன்னா இது மாதிரி படங்கள் வெற்றி அடைய இப்போ தான் ஒரு நல்ல பெரிய வாய்ப்பு வந்திருக்கு எல்லாருக்கும். நான் முதல்ல தம்பிக்கிட்ட கேட்டேன், ஐ திங்க் சரத்கிட்ட கேட்டேன், இதில் ஏதாவது பேய் இருக்காடான்னு. இல்லைண்ணே பேயெல்லாம் கிடையாது. ஆனால் ஒன்று இருக்குது, வெட்டுக்குத்து இருக்குது. ஏதோ ஒன்று இருக்கணும்ல, ஏதோ ஒன்று இருக்கணும். வெட்டு குத்தாவது இருக்கணும், ரத்தம் இருக்கணும். ஆனானப்பட்டு எங்கள் ரஜினி சாருக்கு வெறும் ரத்தமாக இருக்குது படத்தில், இல்லை அவரே ரத்தத்தை நம்பி எடுக்கும்போது நம்மெல்லாம் என்ன சாதாரணமான இன்னும் ஸ்டார்டிங்லேருந்தே ரத்தத்தை காமிக்கலாம், தப்பே கிடையாது. ரொம்ப நல்ல இந்த படம் வந்திருக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. டெஃபினட்டாக தேட்டரில் பார்க்குறதுக்கு இன்னும் பிரமாதமாக இருக்கும். இங்கே இருக்கிற பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு சொல்கிறேன், தயவுசெய்து இதை தேட்டரில் வந்து பார்க்க சொல்லுங்கள் ஜனங்களை. ஏன்னா இந்த இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம் அது என்னென்னமோ சொல்கிறாங்க, இங்கிலீஷில் சொல்கிறாங்க. இதில் ஆனால் ஒரு பாட்டு அப்படி தான் பார்த்தேன், ஒரு பாட்டு ஆங்கிலத்திலே பாடியிருக்காங்க. எனக்கு அது புரியல, யார் பாடியிருக்காங்க அதுவும் நீங்கள் தான் பண்ணீங்களா? அது ஆங்கிலத்திலே பாடுறாங்க, அந்தளவுக்கு வந்துருச்சு இப்போ. ஸோ என்னடா டைட்டில் மட்டும் இவ்வளோ அசிங்கமாக வைக்கிறாங்களே படத்துலன்னு நான் யோசித்தேன். பார்த்தா பாட்டு ஆங்கிலத்தில் பேசியிருக்காங்க. ஸோ இனிமேல் நம்ம வந்து இம்ப்ரூவ்டு, அதாவது இந்தியாவுக்குள்ளே ரிலீஸ் ஆகலனா கூட பரவாயில்ல, வெளியே போய் ரிலீஸ் ஆனாலும் இங்கிலீஷ் புரியும்ல எல்லாருக்கும். அதனால் என்னமோ தெரியல இங்கிலீஷில் பாட வச்சுருக்காங்க. ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் இங்கிலீஷ். ஐ ஸ்டடிட் இன் ஆங்கிலோ இண்டியன் ஸ்கூல். பட் ஸ்டில் தமிழ் படம்னு வரும்போது ஏற்கனவே தமிழை கொலை பண்ணிகிட்டு இருக்கானுங்க. அதில் வேறு இப்போ ஒரு ஆங்கில பாட்டு அது இதுன்னு வச்சு ரொம்ப தமிழை கொண்டாடாதீங்க, இல்லாமல் ஆக்கிடாதீங்க. இப்போ எப்படி தம்பிதுரை வந்து பாருங்கள், சுயநலமாக தன்னுடைய பேரை வந்து ஹீரோக்கு வச்சு விட்டார். அது மாதிரியாவது இருக்கணும், ஒரு சுயநலம் வேணும்ல, இல்லைன்னா இது முடியாது. டெஃபினட்டாக இது பெரிய வெற்றியாகும். ஐ திங்க் 12th ரிலீஸ் நினைக்கிறேன் இந்த படம், இல்லை ஏதோ ஒன்று தேட்டர் எப்போ கிடைக்கும் போது போங்க, க்யூவில் போயிடும். ஏன்னா இப்போல்லாம் பேப்பரை திறந்தால் போதும், டெய்லி 2 படம் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அது மாதிரி இல்லாமல் இந்த படம் பெரிய வெற்றியாக அமைய வேண்டும். ஏன்னா
சகோதரர் இந்த கதாநாயகனாக நடித்தவர்கிட்ட வரும்போதே சொன்னேன், உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கிறியா, நல்லா இருக்கிறியா நீ அப்படின்னு சொன்னேன். இந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு கதாநாயகன் பண்ணியிருக்காரு. அவரெல்லாம் டெஃபினட்டாக பெரிய அளவில் வளர வேண்டும். இப்போ தீனாக்கு போய் இதை சொல்லக்கூடாது, தீனா நீ வளரணும், நல்லா வளர்ந்துட்டான் இப்போ, இல்லை நல்லா ஆகிட்டான். முதல்ல அவன் முகத்தை பார்த்த உடனே நினச்சேன், இது நல்ல படம், இது வந்து வெறும் குத்துக்கோலையாக தான் இருக்கும், ஏன்னா இவன் நடிக்கிறான் இதில் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். அதே மாதிரி வந்துருச்சு. மீதியில் என்னை பற்றி சொல்லுவாங்க, நான் நடித்தேன்னா வில்லன் இருக்கார், அவர் குடும்பத்தை கெடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இவரை பற்றி குடும்பத்தெல்லாம் கெடுக்கிறது இல்லை, குடும்பத்தை கொலை பண்ணிவிடுவார், அவ்வளோதான். இதே வித்தியாசம் எங்களுக்கு வந்துனாக்கும். பட் ஸ்டில் இவர் கூட இப்போ வில்லனாக பண்ணியிருக்காரு. அவர் உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக இவர் தான் யங் யூத் வில்லன். என்ன அச்சமில்லை படம் பண்ணும்போது டைரக்டருக்கு கேபி சார்கிட்ட போய் நான் எப்பயுமே அட்வான்ஸ் வாங்குறது அவர்கிட்ட வாங்குவேன். படம் தர மாட்டாங்க, இருந்தால் கூட அவர்கிட்ட தான் போய் வாங்குவேன், சண்டை போட்டாவது வாங்கிடுவேன். அது ஒரு எனக்கு ஒரு ப்ராக்டிஸ். நான் ஃபஸ்ட்டு படம் மன்மதிலேருந்து அவரோட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இவங்க எல்லாருமே சேர்ந்தாலும் சரி அந்த படத்தை பற்றி ஆகா ஓஹோன்னு சொல்லுவாங்க. இந்த படத்தை இப்போவே ட்ரெய்லரில் பார்த்தாலே ஆகா ஓஹோன்னு சொல்லும் மாதிரி தான் இருக்குது. ஆனால் நிச்சயமாக இந்த படம் நன்றாக ஓட வேண்டும். தமிழ் மக்கள் தயவுசெய்து தேட்டரில் வந்து இந்த படத்தை பாருங்கள். இதை இந்த ஓடிடியில் போடுறான், அதில் போடுறான், இதில் போடுறான், அதெல்லாம் அவங்க எவ்வளோ சிரமப்பட்டு விற்று வரணும் தெரியுமா? அதுக்கு தயவுசெய்து அவங்களுடைய சிக்கலை வந்து நீங்களும் அந்த சிக்கலை எடுத்து தமிழ் வாழ வேண்டும் என்றால் இந்த மாதிரி தமிழ் படங்கள்லாம் நீங்கள் வந்து பார்க்க வேண்டும். நீங்கள் இந்த படத்தை வந்து தேட்டரில் வந்து பாருங்கள், பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்ற எல்லாரையுமே வாழ்த்துறேன். எனக்கு பேர் வந்து ஒருவேளை உதட்டளவில் மறந்திருக்கலாம், உள்ளத்தளவில் மறக்கவில்லை என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். வரும்போதே எல்லார் கண்ணிலையும் ஒரு பீதி தெரியுது பார்த்தேன். ஸோ I'll try to keep it as short as possible. பட் எனக்குமே இண்டஸ்ட்ரிக்கு வந்து 10 years ஆச்சு. ஃபஸ்ட்டு படம் ரிலீஸ் ஆகி சென்னை உங்களை அன்புடன் வர இருக்குது ரிலீஸ் ஆகி 10 years ஆகுது. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஹீரோவாக நான் பண்ண ஃபஸ்ட்டு படம். ஸோ தேங்க்யூ எவ்ரி சிங்கிள் பர்சன் ஹூ மேட் திஸ் பாசிபிள். என்னுடைய இயக்குனர்கள் ஓகே என்னுடைய இயக்குனர்கள் இங்கே இருக்க எல்லாருமே. ஸோ எஸ், தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரசாந்த் ஐயா சரி, நான் ஹீரோன்னு நினச்சி வெளியில் அதெல்லாம் சொல்ல ஆரம்பித்தேன். அந்த அவுதில் ஹீரோவாக பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ தான் வந்து இந்த படத்தின் மூலிமா தான் அர்ஜய் ப்ரோ நல்ல பழக்கம். இன்றைக்கி ஷூட்டிங்னால வர முடியல அவரால். அவர் நல்ல பழக்கம். ஒரு நாளைக்கு டப்பிங் முடிச்சுட்டு பேசிகிட்டு இருக்கும்போது, டார்லிங் இந்த படத்தில் நான் லீடாக பண்ணுறேன், நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டாப்புல. ஒரு செகண்ட் அப்படி சாக் கேட்டேன். என்ன டார்லிங், எப்படி நீங்கள் லீடாக பண்ணுறீங்களா டார்லிங், சரி ஓகே அப்படின்னு கட் பண்ணேன். இதுக்கு முன்னாடி தான் ஒரு படத்தில் வந்து ஜெயக்குமார் அண்ணன் கூட நல்ல பழக்கம் ஏற்பட்டது. அந்த படத்தில் ஜெயக்குமார் அண்ணன் சொன்னது ஞாபகம் இருக்குது, இப்போ ஒரு சின்ன படம் பண்ணிகிட்டு இருக்கேன்டா, அந்த படத்தில் ஆல்மோஸ்ட் நான் தான்டா ஹீரோ அப்படின்னு கட் பண்ணிட்டு அவருக்கு அடித்தேன். அந்த சின்ன படம் ஒன்று பண்ணுறேன்னீங்களே, அதில் அந்த படம் பேர் என்ன, தாவூத்ரா, அதில் தான் ஹீரோவாக பண்ணுறீங்களா, சரி ஓகே வைங்க அப்படின்னு அப்புறம் சரத்துக்கு வச்சேன். நான் நம்மம்மா ஹீரோ நம்மம்மா அப்படின்னா, சரி ரைட்டு ஓகே. வடிவச்சர் சொல்லுவார்ல, எனக்கு வந்து ஃபோனை யார் அட்டன் பண்ணது, காலம்பரை நம்ம மாத்திர டிஃபன் சொல்லியிருப்பால, அப்படி ஒரு வேலையை பார்த்துருக்காப்புல நம்ம டைரக்டர். எல்லாருக்கும் அதான் சொல்லியிருக்காப்புல. நான் அதனால் அதுக்கப்புறம் நான் சொல்கிறத விட்டேன், நானும் ஒன் ஆஃப் த லீடுங்க அந்த படத்தில் அப்படின்னு. படம் பார்த்தப்பறம் எது வந்தாலும் முடிவு பண்ணிப்போம். அப்புறம் படம் பார்த்தப்பறம் தான் தெரிஞ்சுது, இல்லை ஆனால் ஹானஸ்ட்டாக படம் பார்த்தப்பறம் தெரிஞ்சுது எதுக்கு எல்லாருக்கிட்டையும் இதே உருட்டி இருக்காருன்னு. ஆல்மோஸ்ட் எல்லாருமே லீட் கேரக்டர்ஸ் தான். ஸோ மேபி ஒரு ஸ்டெப்பு எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால மேபி ஹீரோ ஆஃப் த ஃபிலிம்னு சொல்லிக்கிறாங்க. அண்ட் தினானு அபிஷேக் ப்ரோ ரெண்டு பேருமே அவர்கள் மாதிரியே படத்துக்கும் மிகப்பெரிய தூணாக இருந்திருக்கிறார்கள். ரெண்டு பேருமே பயங்கரமாக மிரட்டுவாங்க. எப்படி மிரட்டுவாங்கன்னா, தீனான பக்கத்தில் நிற்கும் போது அவர் பேச ஆரம்பிச்சாருன்னு காதுக்கு ஒங்கிடணும். அப்படி ரொம்ப என்ன இங்கே தானே நிற்கிறேன் ஏன்னு அப்படின்னு. அபிஷேக் ப்ரோ நீங்கள் பேசும்போதே பார்த்துருப்பீங்க, அவர் ஏதோ பேசுவார், நம்ம காதில் என்ன கேட்கட்டும், ஃபுல் பேஸ் வாய்ஸில் ஃபுல் லோவாக பேசுவாப்புல, ஒன்றுமே கேட்காது. ஸோ அந்த அளவுக்கு ஆனால் பயங்கர செம்ம சாலிடான பர்ஃபார்மன்ஸஸ் பண்ணியிருக்காங்க நண்பர்கள். சரத் ரவி படத்தில் ஒரு டானா பண்ணியிருக்கான், இப்பயுமே அவன் டானா ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்கான். ஷாரா
டார்லிங் கூட ரொம்ப நாள் கழிச்சு திருப்பியும் ஒர்க் பண்ணுறேன். அப்சல்யூட்லி ஃபேண்டாஸ்டிக். ஆனால் தலைவன் மிரண்ட இடத்த ஒன்று பார்த்தேன். அதை சொன்னாப்புல 4 நாளில் போட்டு அடி அடிச்சு வச்சாங்க. அப்போ தலைவன் மிரண்டு போயிட்டு இன்னொரு இடத்துல பார்த்தேன். அதுக்கு வந்து ஃபுல் கிரெடிட்ஸ் கோஸ் டு மிஸ்டர் அஜய், அவர் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர். மத்தியானம் லஞ்ச் டைமு கோடம்பாக்கத்தில் ஒரு இடத்துல ஷூட் பண்ணிருக்கோம். ஓகே, இது கேரவன்லாம் இல்லை, அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லை. ஏன்னா இவங்க இப்படி முடிவு பண்ணாங்கன்றதான் எனக்கு புரியல. லொக்கேஷன் பார்த்துட்டு ஓகே இந்த லொக்கேஷனில் தான் கேரவன் உள்ளே போகவே முடியாது, இந்த லொக்கேஷனை ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படி பார்த்து முடிவு பண்ணாங்களா இல்லை எதிர்த்து அப்படி அமைஞ்சுதான் தெரியல. அது வந்து கார் கூட போகாது, பைக்கு மட்டும் தான் போக முடியும் அந்த சந்தில். அப்படி ஒரு சந்து. அந்த சந்தில் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். மத்தியானம் லஞ்ச் டைமு, நல்ல வெயில் காலம். லஞ்ச் டைமு ஆஸ் யூஷுவல் எடுத்து வந்து போட்டெலாம் கொடுத்துட்டாங்க. கையில் தக்காளி சாதத்தை வச்சுன்னு சுற்றி நிற்கிறேன், எங்கே போய் உட்காந்து சாப்பிட்றது அப்படின்னு. டக்குன்னு ஆச்சு, அண்ணே உங்களுக்கு சூப்பர் இடம் ரெடி பண்ணியிருக்கேன் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி நேராக கூப்பிட்டு போகலாம். கூப்பிட்டு போய் ஒரு தார்பாய் விரிச்சாப்புல. சாரா அப்படின்னு திரும்பி பார்க்குறாப்புல, நானும் சாராவை திரும்பி பார்க்குறேன். அந்த சைடு ஒரு ரெஸ்ட் ரூமு, இந்த சைடு ஒரு ரெஸ்ட் ரூமு, நடுவில் தார்பாய். அப்படி 2 பேரும் மாற்றி மாற்றி மூஞ்சி பார்த்துக்கிட்டு உட்காந்துரும். நம்மனா தான் சோறு, அதனால உட்காந்து சாப்பிட்றோம். அந்த அளவுக்கு ஒரு திறமையான ப்ரொடக்ஷன் மேனேஜர் எங்கள் ப்ரொடக்ஷன் மேனேஜர். சாரா எத்தனையோ செட்டு பார்த்துருப்பாப்புல, இப்படி ஒரு செட்டு டார்லிங் பார்த்துருக்கீங்க? இல்லை, பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ இவங்களோட ஹீரோயின், இவங்களோட நிறைய காம்பினேஷன் எனக்கு இருந்தாலும் படையப்பால் வர மாதிரி மாப்பிள்ளை நான் தான் சட்டை ஆனால் அவருது அப்படின்ற மாதிரி இவங்க கூட நிறைய காம்பினேஷன் இருந்தாலும், இவங்க தான் ஹீரோயின்னாலும் என் பேர் இல்லை அப்படின்றத மிக தாழ்மையோட ரொம்ப வருத்தத்தோட தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த படம் ரொம்ப நல்லா, ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக பண்ணோம். இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் திஸ் ஸ்ட்ரெஸ் அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக பண்ணோம். படமும் நல்லா வந்திருக்கு. ஸோ எப்படியும் ப்ரெஷ் ஷோவில் நீங்கள்லாம் பார்ப்பீங்க. ஸோ அப்போது உங்களுடைய கமெண்ட்ஸ்க்காக வெயிட்டிங். இந்த படத்தில் இன்னொரு ஒரு முக்கியமான நம்பர், ப்ரொடியூசர் தம்பிதுரை சார். படம் நான் தான் லீடு அப்படின்னு சொன்னோன்னே அங்கேயும் ஒரு வேலை பார்த்துருக்காப்புல. இப்போ யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, ராகேஷ் சொன்னாப்புல, ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் பிரதர் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார்ல, எனக்கும் பண்ணாப்புல. பிரதர் நீங்கள் தான் பிரதர் ஹீரோ அப்படின்னாப்புல. நான் உள்ளே போன அப்புறம் தான் தெரியுது ஆல்ரெடி 10 நாள் ஷூட் பண்ணிட்டாங்கன்னு. அதுக்கப்புறம் தான் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பேசணும் தெரிஞ்சது. நான் தான் 9th அப்ரோச் பண்ணியிருக்கேன் ஹீரோ அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஏன் வரலன்றது இதுக்கு முன்னாடி சொன்னேன், இந்த ப்ரொடக்ஷன் அந்த மாதிரியான மேட்டர்லாம், அதனால் மற்றவங்களாம் எஸ் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் எனிவேஸ் நாகூர் பிரியாணி உளுந்தூர்பேட்டையில் இருக்கிற 4 காலுக்கு தான் கிடைக்கும்னா அது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த வகையில் நான் ரொம்ப ரொம்ப லக்கி. தேங்க்யூ ஸோ மச். திருப்பியும் தம்பிதுரை சார் வந்துட்டு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி இதுதான் அமௌண்ட்டுன்னு பேசினார், எல்லாத்தையும் பேசி வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நாள் பார்த்தேன், வந்தார். அதோட ஷூட் முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் லாஸ்ட் டே ஆஃப் த ஷூட் தான் பார்த்தோம். நடுவில் ஒரு நாள் கூட ஷூட்டிங் பக்கமோ எதுவுமே கேட்கல. அவ்வளோ நம்பிக்கை பிரசாந்த் மேலே தம்பிதுரை சாருக்கு. அண்ட் நான் ஒரு டோட்டலாகவே ஒரு 5-6 டைம்ஸ் தான் பார்த்துருப்பேன். டப்பிங்கு, டிஐ, ஃபைனல் அவுட்டு பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு 5-6 டைம்ஸ் தான் பார்த்துருப்பேன். 5-6 டைம்ஸும் ஒரு பைக்கில் லஞ்ச் பேக் வச்சுக்கிட்டு பின்னாடி ஒரு சேல்ஸ் ரெப் மாதிரி ஒரு பேக் மாட்டிக்கிட்டு தான் வருவாப்புல. எனக்கு அது பார்க்கும்போது இது சின்ன பட்ஜெட் படமாகவே இருக்கட்டுமே, பட் இந்த பணத்தை அவர் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கலாம். இல்லை அவர் பசங்க இப்போ ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு சேர்த்து வச்சிருக்கலாம். ஒரு லக்ஸரியஸ் லைஃபுக்கு வாழ்றதுக்கு கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய பணம் தான், அதை யூஸ் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் பண்ணாமல் ஒரு படம் எடுக்கணும் சார். உங்களால் 50 குடும்பம் சாப்பிட்டுச்சு சார். யூ ஷுட் ரியலி பி ப்ரவுட் ஆஃப் தட் சார், ரியலி சார். ஆனால் இந்த படம் இல்லை, ஒரு படம் பண்ணணுன்ற அந்த ஒரு ஆசையும் அந்த பேஷன் இருக்குல்ல, சூப்பர் சார். நீங்கள் இதுக்காகவே நல்லா இருக்கணும் சார். ஓகே ரைட் சார். கடைசியாக சீஃப் கெஸ்ட் சுசீந்திரன் அண்ணாவோட படங்கள், அதை எல்லாருமே சொல்லிட்டாங்க. சுசீந்திரன் அண்ணாவோட படங்கள் எனக்கு அவருடைய படங்களில் ரொம்ப ஃபிலிமோகிராஃபியில் ரொம்ப மிரட்சியான விஷயம் என்னன்னா, எல்லாமே வேற ஜானர் மாற்றிக்கிட்டே இருப்பார். நல்ல லவ் ஸ்டோரி, சோகமான லவ் ஸ்டோரி, பயங்கர ஆக்ஷன், கொடூரமான ஆக்ஷன் ஃபிலிமு, செம்ம காமெடியான ஆக்ஷன் ஃபிலிமு, இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் த ஃபிலிம்ஸ். அவர் ஓகே இதுதான் சக்ஸஸ் பேட்டர்ன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் 10 படம் அதே மாதிரி உருட்டவே இல்லை. ஸோ படம் எண்ட் ரிசல்ட் இஸ் டிஃப்ரெண்ட் சம்திங், பட் நம்ம கிரியேட் பண்ணுறோன்னு ஒன்று இருக்குல்ல அண்ணா, செம்மண்ண சூப்பர்ண்ண. ஸோ இந்த யூனிவர்ஸ்க்கு தேங்க்யூ. யாராவது பேரை மிஸ் பண்ணியிருந்தேன்னா சாரி. அண்ட் ரிலீஸ் பண்ணுறவங்க வணக்கம் சார், வணக்கம் மேடம், தேங்க்யூ. அங்கே அதான் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்னோன்னே கேட்ட ஏற்று சாத்துனீங்களா இல்லையா பிரசாந்த் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு கேள்வியாகவே இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சிவசங்கரி எங்கங்க, ஹாய்ங்க, ஹியூஜ் ஃபேனுங்க. அப்போ ரொம்ப சின்ன வயசுலேருந்து இருங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிபடி. நன்றி, இந்த பிரபஞ்சத்துக்கும் நன்றி.